வெற்றி தோல்வியை பற்றி நான் அவ்வளவாக கவலைப்படவில்லை. என்னுடைய நோக்கத்துக்கு இடையூறு நேர்ந்து விட்டதே என்று தான் வருத்தப்படுகிறேன் என்று அவர் கூறிய போது அவருடைய குயரில் துயரம் தொனித்தது. மாமல்லர் சற்று நேரம் மௌனமாயிருந்துவிட்டு, 5ஆம் கோயில் எந்த தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்ய இருக்கிறீர்களப்பா என்று கேட்டார். வேலை நாடுகளில் சில காலமாக புதிதாக ஒரு மதம் ஸ்தாபனமாகி இருக்கிறாம். அதை ஸ்தாபித்த அவதார புருஷரின் பெயர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். அந்த புதிய மதத்தை பற்றி விவரங்கள் இன்னும் எனக்கு தெரியவில்லை. தெரிந்தவுடன் அந்த புதிய மதத்தின் தெய்வம் எதுவோ அதை இந்த 5ஆம் கோயிலில் எழுந்தருளச் செய்யலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் அதெல்லாம் பகல் கனவாக போய்விடும் போயிருக்கிறதே. மகேந்திரனின் யோசனைகளை கேட்டு பிரமித்த மாமல்லர், ஏன் பகல் கனவாக போக வேண்டும்? யுத்தத்தால் இந்த சிற்ப பணியை ஏன் தடைப்பட வேண்டும் என்று கேட்டார். தடைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும். யுத்தம் முடிவதற்குள் இந்த 5 கோவில்களும் பூர்த்தியாக வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதற்காகவே ஆயனரை இன்றைக்கு இங்கே வரச் சொல்லி இருக்கிறேன். அவர் நடுக்காட்டில் போய் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் வேலை நிதானமாக நடக்கிறது. அவரை இங்கேயே தங்கி வேலையை துரிதமாக முடிக்கும்படி சொல்லப் போகிறேன். அதோ ஆயனரும் வந்துவிட்டார். நரசிம்மர் ஆவலுடன் திரும்பி பார்த்தார். அவருடைய ஆவலும் பூர்த்தியாயிற்று. சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்த சிவிகையில் ஒரு பக்கத்தில் ஆயனர் எட்டி பார்த்து கொண்டிருந்தார். மற்றொரு பக்கம் பட்டம் பகலில் பூர்ணச்சந்திரன் பிரகாசிப்பது போல ஒரு காட்சி தென்பட்டது. அந்த பூர்ணச்சந்திரன் சிவகாமியின் வதனச்சந்திரன் தான் என்று சொல்லவும் வேண்டுமோ? பல்லவ சக்கரவர்த்தி அவருடைய திருக்குமாரரையும் பார்த்த உடனேயே சற்று தூரத்திலேயே சிவிகை தரையில் இறக்கப்பட்டது. ஆயனரும் சிவகாமியும் சிவிகையிலிருந்து இறங்கி பயபக்தியுடன் நடந்து வந்தனர். ஆயனரே, வாருங்கள், சிவகாமியையும் அழைத்து வந்தீர்களா? மிகவும் நல்லது. பிரயாணம் சௌக்கியமாயிருந்ததா என்று சக்கரவர்த்தி கேட்டார். பல்லவேந்திரா, தங்களுடைய குடைநிழலின் கீழ் பிரயாணம் சௌக்கியமாயிருப்பதற்கு கேட்பானேன் என்று கூறிய வண்ணமே அவர் அருகில் வந்து வணங்கினார் ஆயனர். அவருக்கு பின்னால் அடக்கத்துடன் வந்த சிவகாமியும் சக்கரவர்த்தியை நமஸ்கரித்தாள். அவளுடைய உள்ளத்தில் சக்கரவர்த்தியுடன் பக்தியும் மரியாதையும் நிறைந்து இருந்தன. அதே சமயத்தில் இன்னதென்று தெரியாத ஒரு வகை பயமும் குடிகொண்டிருந்தது. சிவகாமி, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். உன்னிடம் அடைக்கலம் புகுந்திருக்கும் பரதசாஸ்திர கலை மேலும் மேலும் வளர்ந்து பூரணமடையட்டும் என்று மகேந்திர பல்லவர் ஆசி கூறிவிட்டு ஆயனரை பார்த்து சொல்லத் தொடங்கினார். ஆயனரே, இன்றைக்கு உங்கள் பிரயாணம் சௌகரியமாக இருந்தது என்று சொன்னீர்கள் அல்லவா? இனி நெடுகிலும் அப்படியே இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. இந்த யுத்தம் முடியும் வரையில் சாலையிலேயே சைனியங்களின் நடமாட்டம் அதிகமாயிருக்கும். ஆகையால் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீர் இங்கேயே வந்து தங்கி இருப்பது நல்லது. ஆயனருக்கு தூக்கி வாரி போட்டது. ஆரண்ய வீட்டில் அரைகுறையாக செய்யப்பட்டு கிடந்த நடன உருவச் சிற்பங்கள் எல்லாம் அவருடைய கண் முன்னால் வந்து நின்றன. பல்லவேந்திரா என்று ஏதோ சொல்லத் தொடங்கினார். மகேந்திரர் தமது குரலை சிறிது கடுமைப்படுத்தி கொண்டு, மறுவார்த்தை வேண்டாம். நீரும் புதல்வியும் நாளை முதல் இங்கே வந்துவிட வேண்டியது. இது என்னுடைய ஆக்ஞை என்றார். ஆயனர் நடுநடுங்கியவராய், பல்லவேந்திரா, தங்கள் ஆக்ஞைக்கு மறுவார்த்தை உண்டோ? அந்த விதமே செய்கிறேன் என்றார். ஆயனரே, இந்த கோயில்களை எவ்வளவு சீக்கிரமாக வேலை செய்யலாமோ அவ்வளவு சீக்கிரமாக முடிக்க வேண்டும். கோயில் பூர்த்தியாகும் வரையில் நீர் வேறு எந்த வேலையையும் கவனிக்க வேண்டியதில்லை. இந்த வேலைக்காக எப்பொழுது எவ்வளவு திரவியம் கேட்டாலும் கொடுக்கும்படியாக தனாதிகாரிக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். இன்னும் உமக்கு வேண்டிய ஆட்களையும் வேறு வசதிகளையும் உடனுக்குடன் அனுப்பும்படி ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றேன். எந்த காரணத்தினாலாவது காரியம் குந்தகப்படுவதாயிருந்தால் நீ குமார சக்கரவர்த்திக்கு செய்தி அனுப்ப வேண்டி தெரியப்படுத்தலாம் என்று அவர் கூறியதும் அருகில் நின்ற மாமல்லர் ஆயனரை நோக்கினார். ஆம் ஆயனரே, இனி சில காலத்துக்கு உமக்கு வேண்டியதையெல்லாம் மாமல்லரிடம்தான் தெரியப்படுத்த வேண்டும். நாளைய தினம் பல்லவ சைனியத்துடன் நான் போர்க்களத்துக்கு புறப்பட்டு செல்லுகிறேன். நான் திரும்பி வரும் வரையில் பல்லவ சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கும் சகல பொறுப்புகளையும் மந்திரி மண்டலத்தார் மாமல்லருக்கு அளித்திருக்கின்றனர். நாளை முதல் மாமல்லர்தான் சக்கரவர்த்தி என்றார் மகேந்திர பல்லவர். சக்கரவர்த்தி ஆயனரிடம் சற்று கடுமையான குரலில் கூறி வந்த மொழிகளையெல்லாம் கவலையும் பயமும் கொண்டிருந்த சிவகாமி அவருடைய கடைசி வார்த்தையை கேட்டதும் அளவில்லாத குதூகலமடைந்தாள். அவளுடைய மனதில் பலவித இன்பகரமான எண்ணங்கள் பொங்கி ததும்பின. அவற்றுள் முக்கியமானது மாமல்லர் இப்பொழுது போர்க்களத்துக்கு போகவில்லை என்பதுதான். அதோடு
சக்கரவர்த்தியும் போய்விடுகிறார். மாமல்லர் சக்கரவர்த்திக்குரிய சர்வ அதிகாரங்களுடன் இங்கேயே இருக்கப் போகிறார். இனி அவரும் தானும் அடிக்கடி சந்திப்பதற்கு தடையொன்றும் இராது. தாமரை குளக்கரையில் மாமல்லரை சந்தித்து அளவலாவதை பற்றிய பகல் கனவுகள் சிவகாமியின் உள்ளத்தில் எழுந்தன. முகத்தில் அவளை அறியாமல் முறுவல் தோன்றியது. ஆசை ததும்பிய கண்களின் ஓரத்தில் மாமல்லர் அவளை பார்த்தாள். ஆனால் ஐயோ, இதென்ன? அவருடைய கருணை ததும்பும் முகத்தில் இப்பொழுது ஏன் இந்த கடுகடுப்பு? தன்னை ஏன் அவர் திரும்பிக் கூட பார்க்கவில்லை? ஒருவேளை நான் அங்கு வந்ததே அவருக்கு பிடிக்கவில்லையோ? பின்னரும் 2-3 தடவை சிவகாமி மாமல்லரின் முகத்தை ஆவலுடன் நோக்கினாள். அவர் அவள் பக்கம் பார்க்கவே இல்லை. நேற்று தாமரை குளத்தில் அகன்ற கண்களால் விழுங்கி விடுவர் போல் தன்னை பார்த்தவர், பின்னர் வீட்டில் சக்கரவர்த்தியும் ஆயனரும் பேசிக்கொண்டிருந்த போது கூட அடிக்கடி கண்களினால் தன்னுடன் ரகசியம் பேசியவர், இப்பொழுது தன்னை பார்க்கவும் விரும்பாதவர் போல் இருப்பதன் காரணம் என்ன? சிவகாமியின் கண்களில் கண்ணீர் ததும்பும் போல் இருந்தது. விரைவாக அங்கிருந்து அப்பால் சென்று ஒரு பாறையின் பின்னால் ஒதுங்கி நின்றாள். ஆனால் நரசிம்மரின் உள்ளத்தில் என்ன இருந்தது? கோபம் கொண்டுதான் இருந்தார் அவர். ஆனால் யார் மீது என்பதை நாம் அறியோம். அது நரசிம்மருக்கே தெரியாத பொழுது நமக்கு எப்படி தெரியும்? மாமல்லருடைய உள்ளத்தில் இருந்து சிவகாமியிடம் பிரேமை பொங்கிக் கொண்டிருந்தது. சிவிகையில் அவளுடைய திவ்ய வதனத்தை பார்த்தவுடனே எல்லையில்லாத குதூகலமும் ஏற்பட்டது. உடனேயே ஓடிச் சென்று அவளை வரவேற்க வேண்டுமென்றும் கையை பிடித்து சிவிகையிலிருந்து இறக்கிவிட வேண்டும் என்று ஆவல் பொங்கிற்று. அதெல்லாம் முடியாது போகவே அவரது ஆசை கோபமாக மாறியது. அந்த கோபமானது எல்லாவற்றையும் தழுவி நின்றது. பெரிய சாம்ராஜ்யத்துக்கு உரிமையுடன் பிறந்த தமது பிறப்பின் மேலேயே கோபம் கொண்டார் அவர். எதற்காக சக்கரவர்த்தியின் அரண்மனையில் நாம் பிறந்திருக்க வேண்டும்? ஏழை சிற்பியின் மகனாக ஏன் பிறந்திருக்கக்கூடாது என்றெல்லாம் எண்ண ஆரம்பித்தார். தாம் போர்க்களத்திற்கு போகப் போவதில்லை என்று தந்தை சொன்னதும் சிவகாமியின் முகத்தில் பூத்த முறுவல் அவருடைய கோபத்துக்கு தூபம் போட்டது போல் ஆயிற்று. போர்க்களத்துக்கு போகாமல் அரண்மனையில் உட்கார்ந்திருப்பது அவமானம் என்பதை அவள் உணரவில்லை. போர்க்களத்துக்கு போகாவிட்டாலும் அவளை அடிக்கடி பார்க்கவாவது முடியப் போகின்றதா? அதுவும் இல்லை. காஞ்சி கோட்டை விட்டு வெளியே கிளம்பக்கூடாது என்று தன்னிடம் வாக்குறுதி வாங்கி கொண்டே இருக்கிறார். இதையெல்லாம் அறியாத சிவகாமி புன்னகை பூத்து மகிழ்கின்றாள். இப்போன்ற எண்ணங்களினால் நரசிம்மருடைய கோபம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டுதான் இருந்தது. மனோலோகத்தில் இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சக்கரவர்த்தியும் ஆயனரும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். பேசும் பொழுதே தம்முடைய முகத்தையும் மாமல்லருடைய முகத்தையும் ஆயனர் மாறி மாறி ஏறிட்டு பார்ப்பதை உணர்ந்த சக்கரவர்த்தி, ஆயனரே, ஏதாவது கோரிக்கை உண்டா? என்னிடம் மாமல்லரிடம் தெரியப்படுத்த வேண்டியது ஏதாவது இருக்கிறதா என்று வினவினார். ஆயனர் தட்டு தடுமாறி, ஆம் பல்லவேந்திரா, எனக்கு ஒரு குதிரை வேண்டும் என்றார். என்ன கேட்டீர்? நான் நல்ல குதிரை ஒன்று கேட்டேன். குதிரையா? குதிரை வேண்டுமென்றா கேட்டீர்? ஆயனரே, அதை காட்டிலும் என்னுடைய உயிரை நீர் கேட்டிருக்கலாம். இந்த பல்வ சாம்ராஜ்யத்தை கேட்டிருக்கலாம். நன்றாய் குதிரை கேட்டீர்கள் ஆயனரே. தென்னாடு என்றும் கண்டிராத மகா பெரிய யுத்தம் வந்திருக்கிறது என்று உமக்கு தெரியாதா? காஞ்சியிலிருந்து தினந்தோறும் எத்தனை தூதர்கள் நாலா பக்கங்களுக்கும் போக வேண்டி இருக்கிறது என்று தெரியாதா? குதிரையை தவிர வேறு ஏதாவது கேளும். சக்கரவர்த்தி சரமாரியாக பொழிந்து நிறுத்தினார். மகேந்திர பல்லவர் இவ்வளவு படபடப்புடன் பேசி கேட்டு ஆயனர் அறியாதவராதலால் மிரண்டு போய் ஸ்தம்பித்து நின்று விட்டார். ஓஹோ, உமக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், குதிரைதான் வேண்டும் போல் இருக்கிறது. பல்லவ சாம்ராஜ்யத்தில் மகா சிற்பிக்கு ஒரு குதிரையை ஆசைத்தார். அதை மகேந்திர பல்லவன் கொடுக்கவில்லை என்று பழிச்சொல். எனக்கு வேண்டாம். குதிரை தருகின்றேன், ஆனால் எதற்காக என்று மட்டும் சொல்லும். நீரும் சிவகாமியும் பிரயாணம் செய்வதற்கு வேண்டிய சிவிகையும் சிவிகை தூக்கும் ஆட்களும் இருக்கிறார்கள் அல்லவா? பின் குதிரை எதற்கு? சக்கரவர்த்தி கேட்டு நிறுத்தினார். ஆயனர் சற்று தைரியமடைந்து, பல்லவேந்திரா, மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை முன்னிட்டு கேட்டேன். ஆனால் யுத்த காரியங்கள் தடைப்படுவதாயிருந்தால் என்று நிறுத்தினார். அந்த முக்கியமான காரியம் என்ன? எனக்கு தெரியலாம் அல்லவா? அல்லது ஏதேனும் ரகசியமா ஆயனரே? பிரபு, ரகசியம்தான். ஆனால் தாங்கள் அறியக்கூடாத ரகசியமல்ல. அஜந்தா வர்ண சித்திரங்களின் ரகசியத்தை அறிய வேண்டும் என்ற எத்தனையோ தடவை நாம் பேசிக்கொண்டதில்லையா? அந்த வர்ண ரகசியத்தை அறிந்தவர் ஒருவர்தான் நாகார்ஜுன பர்வதத்தில் உள்ள புத்த சங்ககிரி கிராமத்தில் தற்சமரம் இருக்கின்றார்.
இதை முன்பே ஏன் சொல்லவில்லை? ஆயனரே, அவ்வளவு முக்கியமான காரியம் என்று தெரிந்திருந்தால் ஆட்சேபம் சொல்லியிருக்கவே மாட்டேனே. அஜந்தாவின் அற்புத சித்திரங்களை நேரில் போய் பார்த்து வர வேண்டும் என்ற ஆசையால் வாதாபி புலிகேசியுடன் சிநேகம் செய்து கொள்ள கூட வேண்டும் என்று ஒரு காலத்தில் எண்ணிக்கொண்டிருந்தேன். அதெல்லாம் பகல் கனவாக போய்விட்டது. போகட்டும், குதிரை அவசியம் தருகிறேன் ஆயனரே. குதிரை மட்டும் போதுமா? வேறு ஏதாவது வேண்டுமா? பல்லவேந்திரரின் ரிஷப இலச்சினை பதித்த பிரயாண சீட்டும் வேண்டும். இது யுத்த காலம் அல்லவா? அதுவும் தருகின்றேன். இவ்வளவு முக்கியமான காரியத்துக்கு யாரை அனுப்புவதாக உத்தேசம் ஆயனரே? ஒருவேளை நீரே போவதாக உத்தேசமோ? எனக்கு குதிரை ஏறவே தெரியாது பிரபு. என்னுடைய சீடன் ஒருவனைத்தான் அனுப்புகின்றேன். பகைவர் படைகள் வரும் வழியில் அவன் போக வேண்டியிருக்குமே. கையில் நல்ல ஆயுதம் எடுத்து போக வேண்டும். இதோ இந்த வேலை அவனிடம் கொடுத்து அனுப்புங்கள் என்று கூறி சக்கரவர்த்தி நரசிம்மரிடமிருந்து வாங்கி வைத்திருந்த வேலை காட்டினார். அதை ஆயனரிடம் நீட்டினார். ஆயனர் சற்று தயங்கி நிற்கவே, ஏன் தயக்கம்? இந்த வேல் அனுப்பப்போகும் வாலிபனுடைய வேல்தான். மத யானையின் கோபத்திலிருந்து உம்மையும் சிவகாமியையும் பாதுகாத்த ஆயுதம்தான். பரஞ்சோதி இதை வாங்கிக் கொள்ள ஆட்சேபிக்க மாட்டான் என்றார் சக்கரவர்த்தி. இதை கேட்டு ஆயனர் மட்டுமல்ல, நரசிம்மரும் சிவகாமியும் கூட ஆச்சரியத்தில் மூழ்கினர். ஆயனர் தட்டு தடுமாறி, பல்லவேந்திரா, தங்களுக்கு எப்படி தெரிந்தது என்றார். புத்த பகவான் என் கனவில் வந்து சொன்னார். அன்று வீட்டில் நம்முடைய சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்தவர்களை பற்றி புத்தர் எனக்கு கூறினார். ஆயனரே, பல்லவ சக்கரவர்த்தியின் கண்களும் காதுகளுக்கும் எட்டாமல் பல்லவ சாம்ராஜ்யத்தில் எதுவும் நடக்க முடியாது என்று உமக்கு தெரியாதா? உடனே ஆயனர் கைகளை கூப்பி வணங்கி, பல்லவேந்திரா, நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னிக்க வேண்டும். சித்திரக்கலையில் உள்ள ஆசையால் இந்த காரியத்தில் இறங்கினேன் என்று தொண்டை அடைக்க கூறினார். சிற்பியாரே, அஜந்தா ரகசியத்தை அறிவதில் உமக்கு என்னுடைய ஆசையோ எவ்வளவு ஆசையோ அதே போல் எனக்கும் உண்டு. திவ்யமாய் பரஞ்சோதியை அனுப்பி வையும். ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரிந்ததாக அந்த புத்த பிக்ஷுவிடம் மட்டும் சொல்லிவிட வேண்டாம். ஏனோ தெரியவில்லை, பௌத்தர்களுக்கு என் பேரில் இல்லாத சந்தேகங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. புத்த பகவானிடம் எனக்குள்ள பக்தியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆயனரே, குன்றை குடைந்து அமைக்கும் இந்த 5 கோவில்களில் ஒன்றை புத்த பகவானுடைய பிரம்மாண்டமான சிலையொன்றை செய்து வைக்கப் போகிறேன். அதை பற்றித்தான் நீர் வரும்போது மாமல்லரிடம் சொல்லி கொண்டிருந்தேன் என்றார் சக்கரவர்த்தி. இந்த விதம் இங்கு ரசமான சம்பாஷணை நடந்து கொண்டிருந்த பொழுது பாறையின் ஓரத்தில் சற்று மறைவாக நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் அலையெறிந்து எழுந்தன. இந்த சக்கரவர்த்தி தான் எவ்வளவு சதுரராய் இருக்கிறார். புத்த பிக்ஷுவை பற்றி மாமல்லரிடம் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றிருக்க, இவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிந்திருக்கிறே. இவரிடம் எதையும் மறைத்து வைக்க முடியாது போலிருக்கிறதே. ஒருவேளை நம்முடைய ரகசியத்தையும் இவர் அறிந்திருப்பாரோ? அதனால்தான் ஒருவேளை குமார சக்கரவர்த்தி நம்மிடம் பாராமுகமாக இருக்கிறாரோ? நாமும் ஏதேனும் தவறு செய்து விட்டோமோ? இவ்விதம் எண்ணாததெல்லாம் எண்ணி அவள் உள்ளம் ஏங்கியது. விரைவிலேயே குமார சக்கரவர்த்தியை தனிமையில் பார்த்து அவருடைய கோபத்துக்கு காரணம் தெரிந்து கொண்டாலன்றி அவளுக்கு மனச்சாந்தி ஏற்படாது என்று தோன்றியது. தற்செயலாக சிவகாமியின் பார்வை கீழே தரையில் கிடந்த ஒரு காவிக்கட்டியின் மேல் விழுந்தது. சட்டென்று ஒரு யோசனை தோன்றிற்று. அந்த காவிக்கட்டியை குனிந்து எடுத்து பாறையில் சித்திரம் வரையலானாள். குளத்தில் தண்ணீருக்கு அடையாளமாக அலையைப் போல 2 கோடுகளை இழுத்தாள். அதன் மேல் ஒரு தாமரை பூவை வரைந்தாள். பக்கத்தில் 2 தாமரை மொட்டுகளையும் போட்டாள். குளத்தின் கரையிலேயே ஒரு மான்குட்டியின் சித்திரத்தை எழுதினாள். எழுதும் பொழுதே கடைக்கண்ணால் பார்த்து நரசிம்மவர்மர் தன்னை கவனிப்பதையும் தெரிந்து கொண்டாள். சித்திரம் எழுதி முடித்ததும் சிவகாமியின் மனதில் அமைதி ஏற்பட்டது. அந்த சித்திரத்தில் அடங்கிய செய்தியை நரசிம்மவர்மர் கட்டாயம் தெரிந்து கொள்வார். மற்றவர்களுக்கோ அதில் அர்த்தம் ஒன்றும் இராது, ஏதோ கிறுக்கி இருக்கிறது என்றுதான் எண்ணிக்கொள்வார்கள். குமார சக்கரவர்த்திக்கு தன்னிடம் அன்பு உண்டு என்பது உண்மையானால் இந்த சித்திரத்தை பார்த்துவிட்டு அவசியம் அவர் தாமரை குளத்துக்கு வந்து சேருவார். அன்று மாலை சக்கரவர்த்தியும் குமாரரும் குதிரைகளின் மேல் ஏறி காஞ்சிக்கு ராஜபாட்டை வழியாக கிளம்பினர். அந்த பாதை மத்தியானம் அவர்கள் வந்திருந்த 5 குன்றுகளின் ஓரமாகத்தான் சென்றது. அந்த இடத்திற்கு வந்ததும் நரசிம்மர் சற்று பின்தங்கினார்.
சிவகாமியின் சித்திரம் எழுதிய பாறைக்கு அருகில் வந்ததும் குதிரையை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார். அங்கே எழுதியிருந்த சித்திரத்தை பார்த்ததும் அவருடைய முகம் அந்த தாமரையைப் போலவே மலர்ச்சி அடைந்தது. தரையில் கிடந்த அதே காவிக்கட்டி அவரும் எடுத்து மானுக்கும் தாமரைக்கும் நடுவில் ஒரு வேலின் சித்திரத்தை எழுதினார். மலை வழியில் சென்ற அத்தியாயத்தில் கூறிய